இதனால புதுப்பட்டி ஜனங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, வர்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபுரப்பு அன்னைக்கு உரிக்கட்டு திருவிழா நடைபெற போகுது. பண்ணையாரு 1001 ரூபாய் பரிசளிக்க போறாரு. எல்லாரும் கலந்துக்கும்படி கேட்டுக்கிறோம். அண்ணி, என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி கிராமத்தையே பார்த்ததில்ல. அப்ப திருவிழா குறை சொல்லி லெட்டர் போட. சரி அண்ணி. அந்த பொண்ணு லெப்ட்ல புதுப்பட்டிக்கு போறாங்க. இல்லடா, அவ ரைட்ல பூஞ்சோல போறாங்க. 100 ரூபாய் பெட். டேய், நீதான் சாட்சி. பந்தயம் தான். ஓகேடா? ஓகே ஓகே. கம் ஆன் பேபி, கம் ஆன். ஹே, கம் ஆன் பேபி. கம் ஆன், கம் ஆன் பேபி. கம் ஆன். கம் ஆன். கம் ஆன் யா. கம் ஆன். எங்க போற? சொல்றது கேளு. கம் ஆன். எங்க போற பேபி? அட ஏய், ஓடாத இல்ல. ஓடாத. கம் ஆன் நில்லு. Oh my god. ஓடாதன்னு சொல்றேன். சரோஜா, நான் உனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருந்தேன். நீ எப்படி வந்த? எப்படியோ வந்த விடுறி. அவங்க 2 பொறுக்கி பசங்க 100 ரூபாவை காட்டி கமான்னு சொல்றாங்க. யாரு அந்த ராஸ்கல்? நாங்கதான். என்னடா இதெல்லாம்? பொண்ணுல இருக்கு. இந்த பொண்ணு லெப்ட்ல போகுதா ரைட்ல போகுதான்னு பந்தயம் கட்டணும். கடைசியில ரிவர்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. சரோஜா, இது என் சின்ன அத்தா, அது அவரோட ஃப்ரெண்டு. 2 பேரும் பந்தயம் கட்டத்துல பைத்தியங்க. இதுக்கு போய் பயந்துட்டியா? இது உன் ஃப்ரெண்டா? ஆமா, இவ சரோஜா என் கிளாஸ்மேட். நம்ம ஊர் உரியடி திருவிழாவை பார்க்க வந்திருக்க போல. அதோ அந்த மரத்துல இருக்கே ஒரு பேக், அதுலதான் பரிசு பணம் வச்சிருக்காங்க. அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே கொடுத்துறாங்க. ஆனா அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த மரத்தை முழுன்னு இழைச்சி அதுல விளக்கண வேற தடவி வச்சிருக்காங்க. ஒரு அடி ஏறினா 2 அடி பழிக்க விட்டுரும். படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? கை எடுங்க, கை தேஞ்சிட போகுது. சரி. யாரு நீந்தாலு? இவர்தான் இந்த ஊர் பண்ணையாரு. வருஷம் இந்த திருவிழாவை இவர்தான் நடத்துறாரு. ஊர் பொம்பளைங்களை பாக்கிறதுக்குனே திருவிழா நடத்துறாரு. கரெக்ட் தான். ஆமா, என்ன யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க? எவன் ஏறுவான்? போன வருஷம் ஏறி பார்த்தேன். 1001 ரூபான்னு பேப்பர்ல எழுதி பேக்ல வச்சிருந்தாங்க. ஃப்ராடு பசங்க. டேய், எங்க அப்பா ஃப்ராடுன்னு சொல்லாத. இந்த வருஷம் ஏறி பாரு. பணம் இல்லைன்னா என்கிட்ட கழு. டேய், உங்க லட்சணம் எனக்கு தெரியாது. போடா. ஏங்க மத்தவங்களை குத்தம் சொல்றீங்க? உங்களால ஏற முடியுமே, ஒத்துக்கோங்க. யார பார்த்து சொல்ற? ஏறிட்டா என்ன வேணும்? உன் மோதிரத்தை தருவியா? தரேன். நீங்க தொட்டுக்க. ஏன் மோதிரத்தை தரேன்? டன் டன். போடா. கழட்டு மோதிரத்தை. அதுல இருக்கட்டும். சும்மா கழற்றி. சும்மாவா? விட்டுருவேனா? அவ்வளவு பெரிய மரத்துல ஏறினே, கீழே விழுந்து கை கால் உடைஞ்சா எவன் கொடுப்பான்? ஒண்ணு உன் அண்ணனுக்கு அடங்கி நடக்கணும், இல்லன்னா என் பேச்சாவது கேட்கணும். 2 இல்லன்னா என்னடா அர்த்தம்? மாடு மாதிரி வளர்ந்துட்டே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது சரி, உன் அண்ணனுக்கு இருந்தா தானே உனக்கு இருக்கிறதுக்கு. அண்ணி, 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடி இருக்கேன். அந்த கடவுளுக்கே பொறுக்காது. சுடுதா? அது மட்டும் தெரியும், சொரண மட்டும் இல்ல. உட்காரு. பொண்ணா பிறந்து தொலைஞ்சிருந்தாலும் எவனாவது ஒரு ஏமாந்தவன் தலையில கட்டிட்டு சிவனேனே இருந்திருப்ப. ஆனா பிறந்து தொலைஞ்சிட்டியே. அண்ணி வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க? சரி, ஊரை விடு. நாளைக்கு உன்னை கட்டிக்கிட்டு வரவ 4 கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி போ, சட்டையை மாட்டிட்டு வா, சாப்பிடலாம். போ. ஆமா, குளிப்பாட்டினவனே சாம்பிரான் எல்லாம் போட்டு சங்குல மருந்து வச்சு ஊத்துவாங்களே, அதெல்லாம் பண்ணா விட்ட? என்ன
கிண்டலா? அப்புறம் என்னடி தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி குளிப்பாட்டிக்கிட்டு அவன் என்ன குழந்தையா? ஆமாங்க, அவன் எனக்கு குழந்தை தாங்க. அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போனப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் பொண்ணை மேடைக்கு கூட்டிட்டு போகும்போது, பொண்ணு தாயே, பொண்ணு நீயா கூட்டிட்டு போற? யாராவது புள்ள ஊட்டி பெத்தவங்க கூட்டிட்டு போட்டுமா? எங்க எனக்கு குழந்தை இல்லாதனால தானே அப்படி சொன்னாங்க. அத பத்தி நான் ஒண்ணு கவலைப்படல. எனக்குதான் என் புள்ள ராஜா இருக்கானு